எலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊர் வந்து எல்லாரும் பேசுறாங்கன்னா அது கரூர். முதலமைச்சர் வந்து நம்ம விஜய் சார் வந்து இன்னைக்கு கரூர் போயிருக்காரு. நேரம் அந்த வீடியோ எடுக்கும்போது போய் முடிச்சிட்டாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெம்பர் சரிங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூவா கொடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் பேசலாம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். கரூர் இன்னைக்கு போயிருக்காரு விஜய். இந்த வீடியோ எடுக்கும்போது போய் முடிச்சிட்டாரு. அவர் என்னென்ன பேசியிருக்காருன்றத வரிசையா நம்ம பார்ப்போம். மெயினா என்னன்னா, இது வந்து பெரிய கான்ட்ரவர்சில இருந்தே ஆரம்பிப்போம். அந்த வேலை கொடுத்தது ஒரு 50-50னே சொல்லலாம். ஒரு 50% பேர் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத கம்யூனிஸ்டே சொல்லியிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லியிருந்தாரு. நாம் தமிழர் சீமான் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுமே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி 31 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 41 பேர்ல தகுதி அடிப்படையில 31 பேர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே விஜய் பேசுனத, சிஎம் சார் பேசுனது அப்படியே போயிடலாம். இல்ல, இப்ப 42 பேர்த்துல பாத்துட்டீங்கன்னா, சாரி 41 குடும்பத்துல இருந்து 31 குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுல வந்துட்டு ஒரு சில குடும்பம் எங்களுக்கு அரசு வேலை வேண்டாம், வேற பெனிஃபிட் கேட்டிருக்காங்க விஜய் சார்கிட்ட. நம்ம அது போறதுக்கு முன்னாடி இந்த 31 பேர்த்துக்கும் ஹைகோர்ட், அதாவது மதுரை அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா, தற்காலிகமாக தான் இருக்கணும். வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க சரி, இது தற்காலிக வேலை வாய்ப்பா இருக்கணும். அதாவது டெம்பரவரி, நமக்கு டெம்பரவரின்னு தான் சொன்னோம். தமிழ்ல சொன்னோன்னே தற்காலிகம்னா என்ன புதுசா இருக்கே அப்படின்னா, டெம்பரவரியா மட்டும் தான் எங்களுக்கு வேலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க அந்த இது ஃபுல்லா பர்மனன்ட் ஆகணும்னா ஹைகோர்ட் என்ன சொல்லுதோ அந்த பிரகாரம் நீங்க போங்க. இதுக்கு வந்து நீங்க டிஎன்பிசி இருக்காங்கல்ல, ஏன்னா குரூப் 4 எல்லாத்துக்குமே குரூப் 4ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க. அதனால டிஎன்பிசி நடத்துற அவங்களையும் இதுல ஒன் ஆஃப் த பார்ட்னர், அதாவது இந்த கேஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க செய்முறை என்ன, அவங்களோட விளக்கத்தை கேட்கணும், இப்படி வேலை கொடுக்கலாமா அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்கு கோர்ட்டு. சரி, நம்ம கோர்ட்டுங்கிறத ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த டாபிக்கோட சம்பந்தமான சொல்றேன். நமக்கு கொடுத்திருக்க உரிமையில, அதாவது முதலமைச்சர் கொடுத்திருக்க உரிமையில இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தரலாம்னா தரலாம். டிஎன்பிசி அவங்களுக்கும் அந்த இருக்கு. அதாவது ஒரு முதலமைச்சர் வந்துட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து அதாவது கருணையின் அடிப்படையில் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அதனால இது எங்க போனாலும் அந்த வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான். வெளியே பாக்குறவங்க பார்வைனா எப்படி வேணா இருக்கலாமே தவிர, கருணை ஒரு முதலமைச்சர் நினைச்சா அவரோட கருணையின் அடிப்படையில கொடுக்கலாம். இப்ப இல்ல, 2 விதமான எதிர்ப்பு தான். என்னன்னா, டிஎன்பிசி ஆல்ரெடி நாங்க 4-5 வருஷம் படிக்கிறோம். இந்த 30 வேலை 31 வேலை வந்து தகுதியானவங்களுக்கு போய் சேரலாமே அப்படின்றத ஒரு கருத்து பேசுறாங்க. 2வது என்னன்னா, கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. நீங்க வந்து அதுல இருக்க விக்டிம்ஸுக்கு நீங்க போய் வேலை கொடுத்தா இது வந்து கேஸ்ல நீங்க ஏதாவது ஆதரவா கொடுக்குற மாதிரி இல்ல சாட்சியை கலைக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றது எதிர்ப்பு தான் மேக்சிமம் பார்க்க முடியும். இல்ல ப்ரோ, இப்ப டிவி கேல தப்பு, விஜய் மேல சிஎம் சார் மேல தப்பு அப்படின்னா, தளபதி மேல தப்புனா சார்ஜ் ஷீட்ல அவர் பேரே இல்லையா ப்ரோ? முதலமைச்சர் வேலை கொடுக்கறாரு கருணாநிதி. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். இப்ப அவர் மேல தப்பு, அவர் மேல கேஸ் இருந்ததுன்னா நாமளே சொல்லலாம். அவர் மேல கேஸ் இருக்கும்போது இப்படி தர, அவர் மேலதான் அப்ப இருந்த டிஎம்கே வந்துட்டு அவர் மேலதான் அவர் மேல தப்பு இல்லை, அதனால பேர் வேண்டான்னு நீக்கிட்டாங்களே. அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி அவர் இது கொடுக்கறது வந்து நீங்க அப்படி பார்க்க முடியும்? இப்ப தப்புங்கிறது பாத்துட்டீங்கன்னா சிபிஐ என்கொயரி எல்லாமே போட்டிருந்தாலும், இப்ப விஜய், அவரு தளபதி விஜய் மேலே தப்பு இருக்கு, அவரும் ஒன் ஆஃப் த அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்ல வந்துட்டு அவர் பேரும் இருக்குன்னா இன்னைக்கு அவரு தான் கொடுத்தாரு. ஒன்னும் அவர் ஆதவ அர்ஜுனா எம்எல்ஏவும் வரல, இவரும் நிர்மல்குமார் அவரும் வந்துட்டு மேடையில ஏறி அவங்களுக்கு ஒன்னும் தரல. விஜயா வந்து கருணையின் அடிப்படையில் கொடுக்கறாரு. இந்த ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, எங்களோட பார்ட்டி அதுல சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட கருணையின் அடிப்படையில் கொடுக்குறங்க பட்சத்துல இந்த பாயிண்ட எடுத்துட்டு வர முடியாதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா இப்ப வந்து இதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன். பிரபு பேசுறது டோட்டலா ராங்கு. சரி, சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கும் போது அந்த மக்கள் விஜய் இன்வால்வ் இருக்கிறாரா, நீ சார்ஜ் ஷீட்ல இருக்கிறாங்களா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் வந்து அந்த இறந்து போன ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சிபிஐ கீழே வராங்க விசாரணை. இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுத்தா வந்து இப்ப வந்து யாருக்கு மேல வேணாலும் மாத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியான இருக்கு. இப்ப நீங்க விஜய் பேர் தான் சார்ஜ் ஷீட்ல இல்லைங்கிறீங்க, இறந்து போனவரோட குடும்பத்து பேர்லாம் இருக்குது இல்ல, வந்து அந்த வேலை இல்ல. நீங்க அதாவது அவங்க கொடுக்குற வந்து
இப்ப வந்து அன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றதுக்கு, அதாவது அந்த ஒப்பீனியன் மார்க்குதான் ஒரே எல்லாருமே நிமிஷம், சேர்த்து அததான் நான் சொல்ல CPM அததான் சொல்றேன். அதான் சிபிஐ என்கொயரி இவங்க எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஒப்பீனியன், இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் தர முடியாது. மறுக்கலாம், அன்னைக்கு இருந்தங்க மறுக்க தான் முடியுமா, ஒப்பீனியன் மாத்தி சொல்ல முடியாது. ப்ரோ. என்ன கணல் மறுபடியும் கூட எங்களுக்கு பார்த்தேன் ஒரு தெளிவுல இந்த கேஸ்ல மறுபடியும் நான் இன்னொரு டைம் இன்குரிக்கு வரேன்னா இன்னைக்கு மாத்தி பேசலாம். மாத்தி பேசலாம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் வேலை வந்து அதை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. யாரும் தப்பு சொல்லல. நீங்க இந்த கேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க முக்காவாசி பேர். ஏன்னா இது கேஸ் சிபிஐ இன்குரி போயிட்டு இருக்கு, கேஸ்ல இருக்கு. விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. விஜய் வந்து ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் நம்ம சொல்லக்கூடாது. அவரும் அந்த பார்ட் ஆஃப் த பார்சல்ல இருக்கிறாரு. அந்த பார்ட் ஆஃப் த பார்சல்ல இருந்தனாலதான் அவருக்கும் ஒரு இங்க பாருங்க, அவருமே ஒரு மனுஷன் தான். 40 பேர் நம்மள பார்க்க வந்ததான் இறந்திருக்கா. அந்த குற்ற உணர்ச்சியில தான் நேற்று மேடையிலே பார்த்தா அவரு வந்தது கண் கலங்குனது. அது நடிப்பு மாதிரிலாம் தெரியல. நீங்க என்னதான் ஒரு ஹியூமன் நம்மள பார்க்க வந்து அது சொல்றாங்கல்ல, இப்ப இந்த மாதிரி இருந்த அந்த ஒரு அம்மா கூட என் பையனும் இந்நேரம் விஜய் சிஎம்ஏ இருந்தா கொண்டாடிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல இல்ல, எங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த பையன் தாங்கும் போது இப்ப அந்த பையன் இல்லைங்கிற குற்றம் உணர்ச்சி விஜய் அவருக்கு இருக்கும் இல்ல. இப்ப அதுக்கேத்த ஒரு கரெக்டான இப்ப வேலை கொடுத்து, அதுவுமே நீங்க நினைக்காம இப்ப நீ சொல்லலாம், இப்போ ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. ஒரு நார்மல் காவலர் அந்த குரூப் 4 அடிமட்டத்துல என்ன இருக்குமோ அதுதான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அடிமட்டத்துல இருக்க வேலையை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒண்ணும் நீங்க வந்து நான் வந்து நீங்க அடுத்த அதாவது எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறீங்க. இங்க 41 பேர்ல 33 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 33 இடங்கள் டிஎன்பிஎஸ் காலகாலமா படிச்சுக்கிறான் பாத்தீங்களா. அவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி அடிமட்ட வேலை கூட அவனுக்கு பெருசுதான். ஃபர்ஸ்ட் ப்ரோ, அதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது தப்பு, சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்குது. அண்ணா சீமான் சொல்லிடுறாரு இது ஒரு முன்னுதாரணமா போயிரும். நாளைக்கு வந்து ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனோம், எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்பா. நாளைக்கு அதே மாதிரி போன வருஷம் வந்து ஏர்போர்ஸ் பீச்ல பண்ணாங்க. அதுல ஒரு 6 பேர் 7 பேரே இறந்து போனாங்க. அப்படிலாம் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும். பீகார்ல கான்ஸ்டேபிள், எங்க அம்மா கான்ஸ்டேபிளா, அவனை கொண்டுட்டு அந்த அம்மாவை கொண்டுட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலைன்னு போயிட்டு வேணும்னு நிக்கிறான். இது ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். இதுக்குதான் எல்லாருக்கும் இப்ப இது பண்றாங்க. எப்ப நீ என்ன நாட்டுக்காக ராணுவத்துல போய் சேர்ந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை தராங்க, விஜய் பார்க்க போன கூட்ட நெரிசல்ல இறந்துட்ட, உனக்கு எதுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நான் இப்ப கேட்கல. அரசியல் கட்சி தலைவர் டிஎம்கே ஆகுது, ஏடிஎம்கே ஆகுது, பிஜேபி ஆகுது, நாம் தமிழர் கூட்டணி கட்சியில் இருக்கிற சிபிஎம் சிபிஐ எல்லாருமே கேக்குறாங்க. ப்ரோ கேட்பாங்க ப்ரோ, கேள்வினா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நம்ம ஏதோ இனிஷியேட்டிவ் எடுத்து தானே ஆகணும். அவருக்கு அது காசு கொடுத்தாச்சு ப்ரோ. காசு அந்த அம்மா இல்ல, நீங்க நான் எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவருக்கு அது பெரிய இப்ப சிஎம் ஆயிட்டு ஒண்ணு ப்ரோ, தியரியா கூட இருக்கு. நான் சொல்ற தியரியா கூட இருக்கட்டும், சரியா. இப்ப நீ குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா கூட, நான் இது கன்ஃபார்மா என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா கூட உனக்கு வேலை கிடையாது ப்ரோ. எக்ஸாம் பாஸ் பண்ணா வேலை கிடையாது, அமௌண்ட் கட்டினாதான் உனக்கு வேலை. அது போன கவர்மெண்ட்ல அதுதான் சொல்றேன். இந்த கவர்மெண்ட்ல எனக்கு தெரியல, இன்னும் குரூப் 4 எக்ஸாம் வைக்கல, இனிமேல பார்த்தாதான் தெரியும். அப்பயுமே நீ சொல்ற அந்த குரூப் 4 எக்ஸாம்ல உட்காந்து பாஸ் பண்ணாலும் அமௌண்ட் ரெடி, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உன் சைட்லயே ஒருத்தருக்கு அதே மாதிரி பாஸ் பண்ணி அமௌண்ட் கேட்கறாங்கன்னு கட்ட முடியலன்னு அந்த வேலையே வேண்டான்ட்டு இப்ப வேற வேலைக்கு போயிட்டு இருக்காரு தெரியும் உனக்கும். அந்த அடிப்படையில நானும் பேசுறேன். அவர் கூப்பிட்டு இந்த வாட்டி கேட்டா இதெல்லாம் பிரச்சனை, நம்ம எங்க போய் வெளியே சொல்றதுன்ட்டு சொல்ல மாட்டாரு. நம்ம காதுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். அதனால சொல்றேன், யாருக்கும் இங்க வந்துட்டு நீ சொல்ற மாதிரி இப்ப 30 பேர் படிச்சு நான் அந்த ஒரு காரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க சொல்றது டிஎம்கே ஆட்சியில வச்சுங்க, காசு கொடுத்தா எல்லாருமே கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். நான் சொல்றது இந்த டிவி ஆட்சியிலே இப்ப லஞ்சம் வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு வேலை நான் 33 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். அவரோட இதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது என்னால முடிஞ்சது செய்யணுமேன்ட்டு செய்யறாருன்னு தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். இல்ல, இதுல வந்து 2 விதமான இது வருது. நாம இதான் பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, இதுல கருத்து வந்து எப்படி சொல்றது இல்லை. எமோஷனலா பாத்தீங்கன்னா அவர் பண்ணது கரெக்ட். அவர் வந்து அவரால் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே அப்படின்னு விட்டுறலாம். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு தப்பு இருக்கோ அப்படின்னு போல தோணலாம், ஓகேவா. ஆனா எமோஷனலா அவர் பண்றது ரைட்டு, அவருக்கு ரைட்டு, அவர் தான் சிஎம், அவருக்கு அதிகாரம் இருக்குன்றப்ப அது அவருக்கு ரைட்டுன்னு பண்றப்ப அவர் பண்றாரு,
ஓகேவா? அதனால இந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் போன வீடியோலயே. சோ அடுத்தது போயிடுவோம். சரி, அதே இல்ல இது இதுதான் ஒரே நிமிஷம், இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு லைன் சொல்றேன் உங்களுக்கு. கலைஞர் இருந்தார்ல, அப்ப என்ன நடக்கும்னா எல்லாமே விலை ஏறும். ஆனா இந்த பால் விலை, இந்த அத்தியாவசிய பொருள் விலை மட்டும் ஏறாது. அதுக்கு நம்ம போய் கேட்பாங்களா மினிஸ்டர், ஏங்க இந்த பால் விலை இதெல்லாம் ஏறணும், ஏத்துனாது இது ஓரளவு கட்டு, ஏன்னா இது டெய்லி கன்சம்ஷன், மத்ததெல்லாம் அத்தியாவசியத்துல வராது, காசு இருக்கும் போட்டு வாங்க முடியும். ஆனா பால் விலையை நம்ம கம்மி பண்ணும்போது தான் நம்ம கடன் கம்மியாகும். இப்ப என்ன பண்றது, 4 பேர் நல்லா இருக்கணும், பால் விலை அப்படியே தான் இருக்கணும், கடன் தானே வாங்கினா வாங்கிட்டு போயிடலாம், அது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறப்ப ஒரு இது நல்லதுன்னு நடக்கிறப்ப அவர் பவர் யூஸ் பண்ணி அது விலை ஏத்த வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அதே மாதிரிதான் இவரும் பண்றாருன்னு உங்களுக்கு சொல்ல ஒரு கருத்து புரியுதா? அந்த மாதிரி இப்ப என்னால இப்படி ஆயிடுச்சுங்கன்னா என்னோட பவர் இருக்கு, அதனால இது என்னால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் இதான் பேசியிருந்தாரு. ரெண்டாவதுதான் என்னன்னா பார்ட்டி ஃபண்ட், அதை பத்தி பேசியிருந்தாரு. பார்ட்டி ஃபண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 2-3 டைம் இதை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இதுக்கான ஆதாரம் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில நிறைய பேர் ஆதாரம் கேட்டுட்டே இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நாம பார்ட்டி பண்றேன்னு சொன்னோம்னா அவரே நேற்று மேடையில் சொன்னார், நான் எந்த கட்சின்னு கூட சொல்லல, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் பழமொழி எல்லாம் சொல்லி சொன்னாரு. எதிர் போனாங்க, நான் பேசலன்னு சொன்னீங்க, நான் பேசினாவே கேட்க மாட்டேங்கிறாங்க, சபாநாயகர்கிட்ட சொல்லி இனிமேல் 2 பக்கம் கதவும் அடைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கலவுக்கு எல்லாம் நல்லா ஜாலியா அந்த டாபிக் எடுத்தாரு. பார்ட்டி பண்ணிட்டு நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க, யாரும் வாங்கலைங்கிற மறுப்பே கிடையாது. ஒரு டெண்டர் வேணும், ஒரு இது வேணும், அது வேணும், இது வேணும்னா கட்சிக்கு இவ்வளவு தரணும் அப்படிங்கிற முறையில எல்லாருமே வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படிங்கும் போது கட்சிக்கு அந்த இது மூலியமாவே கட்சிக்கு எவ்வளவு, அதாவது டிஎம்கே ஆகுது ஏடிஎம்கே ஆகுது, ரெண்டுமே ஒண்ணு செலக்ஷன். டிஎம்கே 40 வாங்குறாங்கன்னா ஏடிஎம்கே 20% வாங்கும், அவ்வளவுதான். கமிஷன்ல மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா அதிகமாகுமே தவிர முதல்ல 2 பேருமே வாங்கிட்டு இருந்தான். அப்ப சிலர் இப்படி கேள்வி கேட்கறாங்க, நான் இதுக்கு முன்னாடி சி விஜய் பாஸ்கர், வி விஜய் பாஸ்கர், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கும் போது அந்த கட்சியில இல்லாம இருந்தாங்களா, நல்லா உத்தமரா இருந்தாங்களான்னு கேட்கறாங்க. சிலர் கொஸ்டின் மார்க் வச்சுட்டு கேட்கறேன். இப்ப அந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறாங்க, கட்சிக்கு இவ்வளவு பேருக்கு, மக்களுக்கு வர வேண்டிய பணம் இவ்வளவு பேருக்கு, கவர்மெண்ட் கஜானாக்கு வர வேண்டிய பணம் அது சொந்த காசுக்கு அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஆனா வெறும் வார்த்தையை சொல்றது பதிலா ஒரு விசாரணையோ, ஒரு கமிஷன் போட்டு விசாரிக்கிறதோ, ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு விசாரிச்சு இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ எதுவுமே. இப்ப நீங்க பாருங்க, ஏவா வேலு ஆரம்பிச்சாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் ஏவா வேலு போய் எஸ்கேப் ஆக போறாரு, எஸ்கேப் ஆக விட்டுட்டாங்க. செந்தில் பாலாஜி ஆஜரே ஆகாம முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. இவங்களால ஒரு சக்சஸுமே அடைய முடியல. நீங்க ஏவா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக முடியும்னு பாக்குறேன் நான். அந்த அவங்க பில்டப்பா சர்க்கார் படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இப்ப கத்தி பேசினாரு. சும்மா 2 தட்டு தட்டுனேன். ஒருத்தர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் தலைமுறைவா இருக்கிறார் கரூர் மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கலாய்ச்சாரு. ஆனா இதுல ஒரு டெவலப்புமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. போலீஸ் ரொம்ப மொத்தமா ஒரு சின்ன சின்ன பசங்களை அரெஸ்ட் பண்றது, போன கவர்மெண்ட்ல சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் மும்முரமா இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு 2000 கோடி, நான் 2000 கோடிங்கிறேன், செந்தில் பாலாஜில 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு, ஏவாவில்கிட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். அவங்க இருக்கிறதா புடுங்கினாவே தமிழ்நாட்டோட கட்டணம் குறைச்சு போடலாம். அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு பாஸ்டா அந்த வேலையை நகர்த்த மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு சவுக்கு சங்கர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிதான், போன டிஎம்கே ஆட்சியில அவரோட சேர்ந்து பயங்கரமா வேலை செஞ்சவங்கள இன்னமும் வேலை வச்சிருந்தா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகதான் செய்யும், எஸ்கேப் ஆகதான் செய்வாங்க. ஆமா, அந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அதே அதிகாரிகள் அதே போஸ்டிங்ல இருந்தா எப்படி உங்களுக்கு அவங்களே போய் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் தானே அதுல பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்தாரு. இன்னொன்னு நீங்க பார்ட்டி ஃபண்ட், இன்னொன்னு நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்க, எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு போது ப்ரூஃப் காட்டுனா அதுதான் சொல்றாங்கல்ல விஞ்ஞானத்தனமா, அதாவது டொனேஷன் மூலியமா ஒரு கட்சிக்கு ஒரு அமௌண்ட் தரலாமா, அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் இது இருக்கு இல்ல? அது வாங்கலாம், கம்பெனிஸ் இருந்து எல்லாம் வாங்கலாம். இவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இங்க இப்ப ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா, ஆமா,
இப்ப அதுல இருந்து இப்ப டெண்டர் வந்து ஒரு 100 கோடி ஆகுதுன்னா அதுல ஒரு 10%ஓ 20%ஓ வாங்கிக்கிறாங்க. அததான் சொல்றாங்க. அடுத்ததா என்ன பேசியிருந்தாருன்னா, நம்ம கொஞ்சம் இந்த தொழில்துறையில இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, அப்புறம் இந்த குறுவை சாகுபடி அதெல்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப தொழில்துறையில எல்என்டி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு 18,200 இல்ல சாரி 18,600 கோடிக்கு ஒரு இது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 8,600 பேருக்கு ஒரு 3 மாவட்டத்துல 2 மாவட்டத்துல 3 மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு அதுல அந்த மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு 8,000 பிளஸ் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறுவை சாகுபடியில வந்து ஒரு 136 கோடி அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காரு. அதே மாதிரி எப்ப நிறைவேற்றுவேன்னு கேட்டுட்டு இருந்த தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து சிஎன் அண்ணாதுரை பிறந்த நாள் அப்ப வரப்போகுது. அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? எப்படி பாக்குறீங்க இத? இல்ல அது திட்டம் டிவிக்கு பொறுத்தவரை திட்டம்லாம் எல்லாமே கொண்டு வராங்க, அது நடைமுறை கொண்டு வராங்க. ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் அது திட்டம் வந்தா பண்ண போறாங்க, எல்லாம் ஓகே. நீ சொல்ற அந்த குதிரை சாகுபடிய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்ப நிதி ஒதுக்குவாங்க, அது போய் அங்க சேருதாங்கிறதா நமக்கு கேள்வியா இருக்கும். அதெல்லாம் விடுங்க, அந்த வேலையை அவங்க கரெக்டா பண்றாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, நடைமுறைக்கு போகுதுன்னா போற மாதிரி தெரியப்படுத்துறாங்க. நம்ம அது இன்னும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி கேட்டாதான் தெரியும் எந்த அளவு உண்மை இருக்கு அப்படின்ட்டு. நம்ம பாக்குறது வந்து ஒரு வீடியோஸை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கோம். கிரவுண்ட் லெவல்ல போனாதான் அந்த உண்மையான சாகுபடி செய்யறவங்களுக்கு அது போகுதா, இல்ல இடைத்தரகர்கள் மாதிரி அவங்களுக்கே போயிருதா, அந்த மாதிரிலாம் நம்ம கீழே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்ல சவப்பு சங்கர் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, இருபவன் கார்த்தி கூட இந்த 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. ஒரு இதுல 2 பேரும் வெவ்வேறு வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊழல் பண்ண அமைச்சரை வந்து புரிஞ்சிடும், அட்லீஸ்ட் அவங்கள செலவு பண்றாங்க. ஊழலுக்கு அனுமதிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், இவங்களை என்ன பண்றீங்க? அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் பண்றீங்களா, வேலை நீக்கம் பண்றீங்களா, இல்ல சிபிஐ என்கொயரி ஏதாவது என்கொயரி கூப்பிடுறீங்களா? இந்த நீங்க அந்த இதெல்லாம் சொன்னீங்களா இப்ப குதிரை சாகுபடி இந்த இதெல்லாம் அனுமதிக்கிறது அவங்க இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, மறுபடியும் அவங்க கையில இருந்துதான் வெளியே போகும். நீங்க தான் சொல்றீங்களா ஊழலற்றாச்சுங்கும் போது எல்லா இடத்துலயுமே நீங்க மாத்துறோம். நீங்க கீழே இருக்கிற அடிமட்ட வரணும் 200 கொடுத்து 200 கொடுக்கறதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரணும் ஊழல் நடக்குது இல்ல ஒவ்வொரு ஆபீஸ்லயும். இல்ல அது இல்லாம இல்ல இவருங்க அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் ரிட்டையர் ஆக போறாங்க. இவங்க அரசியல்வாதிகள் கூட 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படியாவது மாறிடுவாங்க. உங்களுக்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா 58-60 வயசு வரைக்கும் வேலையில தான் இருக்க போறாங்க. இல்ல அதோட இன்னொன்னு இவர் பயங்கரமா சொன்னது, இப்ப லஞ்சத்தெல்லாம் ஃபுல்லா ஒழிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ரீல்ஸ்ல மட்டும்தான் இதை நான் பயங்கரமா வைக்கிறேன், ரீல்ஸ்ல மட்டும்தான் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், லஞ்சம் இன்னும் ஒழிக்கல. உண்மையை சொல்றோம், ஒழிக்கல. வாங்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒரு சில இடத்துல பயங்கரமா வாங்கிட்டு இருந்த இடத்துல, அதாவது ஓப்பனா தெரிஞ்சிருந்த இடத்துல இப்ப ஓப்பன் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி லஞ்சம் சவுக்கு சங்கரி லஞ்சம் ஃபுல்லா ஒழிச்சுச்சா? ஒழிக்கலாம் இல்ல. எனக்கு தெரியுது, நான் ரெகுலரா என்னோட ஒர்க் போயிட்டு இருக்க இடத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னா வாங்குறாங்க. இன்னும் முன்ன வாங்கிட்டு இருந்த அதே லஞ்சம் ₹1 கம்மியாகல, அந்த லஞ்சத்துக்கு அப்படியே வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். நான் வந்து ஏவாவேலு செந்தில் பாலாஜி கேஸ்லயே நான் சொல்றது, இவங்க போலீஸ் ஆக்ஷனே எடுக்கிறதுல ரொம்ப மந்தமா இருக்காங்க. கவர்மெண்ட் ரீல்ஸ் போடுறதுல ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து ரீல்ஸ் போடுறது பயங்கர பரபரப்பா இருக்காங்க. ரீல்ஸ் முட்டை வச்சு இல்ல, இன்ஸ்டாகிராமே வீல் தான் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறதுல பயங்கர பரபரப்பா இருந்து ஆட்சி பண்றது ரொம்ப எனக்கு வருத்தம். இல்ல இந்த இதுல வந்து அவங்க என்னன்னா ரீல்ஸ் போடுறது வந்து எல்லாருமே சொல்றாங்க, ஆனா அது அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்றேன். அவங்க வந்து அததான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. எல்லாருமே பாருங்க, எல்லா அமைச்சரு எல்லா எம்எல்ஏ பாருங்க ரீல்ஸ் போடுவாங்க, எங்க போறாங்களோ வராங்களோ போடுறாங்க. அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கவர் பண்ணும், அடுத்த எலெக்ஷனுக்கு கவர் பண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான். இல்ல நீங்க சொல்றது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறது டிஎம்கேவும் இதை பண்ணாங்க. இது எதுக்கு பண்றாங்க? டிஎம்கே வந்து இன்னொரு ஆங்கிள் பண்ணாங்க, இவங்க வந்து ரீல்ஸ் மூலியமா பண்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள்ங்கிற இதுல வந்து திமுக ஆதரவாளர்கள், நான் வந்து டிஎம்கே ஜென்எக்ஸ் மீட்டிங்ல பேசணும் பாத்தீங்களா, டிஎம்கே ஆனா வந்து அவங்க மக்கள் நமக்கு தெரியும், நம்ம பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் எங்க வீட்டு டிரைவர் இருக்கிறாருல, அவருக்கு டிஎம்கே ஆதரவாளர்களும் தெரியாது. அவங்க
ஓ மக்கள் ஆட்டுறது, மக்கள் பாரு இப்படி விஜய் கிழிச்சு கிழிச்சு தொங்க விடுறாங்க, பாரு ஏடிஎம்கே எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. அது மாதிரி அந்த ஏங்கல்ல இருந்துகிட்டு டிஎம்கேக்கு ப்ரோ டிஎம்கே பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனா விஜயோ இது மக்கள் போன ஆட்சிக்கு ஒரு கொலை நடந்திருக்காது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, ஒரு விபத்து நடந்திருக்காது, கள்ளசாராயம் சாவு நடந்திருக்காது, எல்லாமே எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா அதை பத்தி அவங்க ஒரு பேசியிருக்க மாட்டாங்க. அந்த ஆங்கிள் மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது யூடியூப், அதாவது சவுசங்கர் மாதிரி ஒரு ஆளு, இல்லைன்னா மணி மாதிரி ஒரு ஆளு, இல்லைன்னா ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒரு ஆளு, அவங்க யாரோட அந்த இஷ்யூ பேசினா மட்டும்தான் அது மக்களுக்கே தெரியும். நியூஸ் பேப்பர், டிவி எல்லாமே வந்து டிஎம்கே கண்ட்ரோல் இருந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணா சொல்றாரு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் லஞ்சம் கண்டிப்பா வரேன். 1% கூட லஞ்சம் ஒளிவே இல்லை. எங்க வேணாலும் வந்து சொல்லலாம். இல்ல நீங்க ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போட்டு அது தப்பு, அப்படி ரீல்ஸ் போடுறோம் நாங்க வந்து தப்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அந்த இவரு சாட்டித்தூரி கவர்மெண்ட் சொல்றவர்தான் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ், 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாது. இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த லஞ்சம் ஒழிக்கிறதுங்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நீங்க அடிப்படை சிஸ்டத்துல இருந்தே மாத்திர மாதிரி தான் இருக்கு. நீங்க உடனே சிஸ்டம்ங்கிறது எப்படி காம்ப்ளிகேட் ஆயிருக்குன்னா, இப்ப எனக்கு ஒரு வேலையாகணும்னு நாங்க போறேன், ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அது இப்ப அந்த தப்பு என்னால இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு இப்ப நான் ஒரு சொல்றேன், ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு தப்பு நடந்திருக்குப்பா, அந்த டாக்குமெண்ட்ல நான் போய் டைப் பண்ண போறது இல்ல, உங்க சிஸ்டத்துல உட்காந்துருந்து ஒரு ஆள் தப்பு பண்ணிருக்கான், இது அவனுக்கு தப்புன்னு இப்ப இருக்கவங்களுக்கு அது தெரியும், இது தப்பா இருக்கு, எல்லாமே மத்தது எல்லாமே இவங்களுக்கு கரெக்டா வச்சிருக்காங்க, இது தப்பு தான், ஒரு மிஸ்டேக் தான். இப்ப இதை நான் தப்ப சரி பண்ணணும்னா இதுக்கு நான் வந்து 10 கவர்மெண்ட் ஆபீஸ் ஏறி இறங்கணும். அதுக்கு அவர் வந்து எனக்கு இது அவர் நினைச்சாருன்னா, இது அவரோட கையில எடிட்டிங் இருக்கும்போது அது ஒரே செகண்ட்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வேல்யூ இல்லாம போயிடும், அந்த டாக்குமெண்ட் அந்த வேல்யூ போட்டா அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சுது. இந்த இடத்துல நான் 10 கவர்மெண்ட் ஆபீஸ் ஏறி இறங்குறது பார்ப்போம்னா, இல்ல அவர்கிட்ட இப்ப நம்ம அவரு நமக்கு சும்மா செய்ய போறதில்ல, சும்மா அதுதான் சும்மா செய்ய மாட்டேன், நான் ஏன் செய்யணும்? இப்ப நீங்க சொல்ற அதே இதுக்கு வரோம், லஞ்சம் வாங்க கூடாதுல, இப்ப எனக்கு அது ஒரு நிமிஷம், இப்ப நான் அந்த 10 ஆபீஸுக்கு அலைஞ்சாலும் எனக்கு அந்த 1000 ரூபாய் செலவு, 1000 ரூபாங்கிறது எச்சா ஆக போகுது, அதுக்கு நான் இவர்கிட்டயே கொடுத்து இந்த வேலை இங்கே முடிச்சிருப்பானே, அப்படிங்கிற பட்சத்துல தான் இங்க லஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நீங்க சிஸ்டத்தை சரி பண்ணும், ஆன்லைன் கொண்டு வரீங்களா, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, சிம்பிள் பண்ணுங்க. நீங்க ஆதார் கார்டுல என்னோட ஏஜ் வந்துட்டு 97 மாறிச்சு, ஒரு லெட்டர் போன அப்டேட் பண்ண ஒரு நாள் அப்டேட் பண்ண போறேன். ஏங்க நீங்க பழைய போட்டோ வச்சிருக்கீங்க, புது போட்டோ எடுத்துதான் மாத்தின்னு ஒரு வாரம், அடுத்த வாட்டி திரும்பி போயிட்டு இப்ப வந்து அப்பா பேருக்கு என்னது, உங்க பேருக்கு முன்னாடி அப்பா பேர் வரக்கூடாது, அதை மாத்திட்டு தான் நீங்க வந்து உங்க டேட்டா பார்த்து மாறணும், உங்க டிசில எப்படி இருக்கா அதுக்கு ஒரு 5 நாள், அதுக்கு ஒரு இப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு ஏங்க நீங்க மாத்திட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ் கொண்டு வந்தாதான் அந்த நேம மாத்த முடியுமா? ஜாதி சான்றிதழுக்கு பேர் மாத்துறதுக்கு புரியலையே. ஜாதி சான்றிதழ் கொண்டு போறேன், ஜாதி சான்றிதழ் கொண்டு வரீங்க, இப்ப டிஜிட்டல் வந்துருச்சுங்க, அதுல உங்க போட்டோ வச்சிருக்கணுங்க அப்படிங்கிறான். என்னடா சொல்றீங்க? போய் நான் அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு போய் கொடுக்குறேன். அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல என்னென்ன அப்பயே என்கிட்ட கேட்டா, டோர் நம்பர் போட்டுமா ப்ரோ, போட்டு விடுங்க. நான் தான் சொன்னேன், என்ன ப்ரோ ஆதார் கார்டுல டோர் நம்பர் இல்ல, இதுல டோர் நம்பர் இருக்கு, இது எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு தலை சுத்துது. ஏன்டா ஒரே ஒரு டேட்டா பர்த் மாத்துறதுக்கு எதுக்குடா என் பேரா மாத்தி என் அட்ரஸ மாத்தி இப்ப எல்லாத்தையும் மாத்தி கவசையே மாத்தி விட்டானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரமணா படத்துல அந்த இது ஒரு கிழமை டெட் பாடியை வந்து வச்சுக்கிட்டு தலைமை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் ஹாஸ்பிட்டல், நீங்க பணம் மட்டும் 3 லட்சம் ரூபாய் கட்டினீங்களா காப்பாத்திரலாம், அது மாதிரி ஒரு ஸ்கேம் சொல்லிட்டுக்கிறீங்க ப்ரோ. ஸ்கேம் இல்ல ப்ரோ, இது இல்ல ஸ்கேம் கிடையாது, இது ப்ராப்பரா இப்படிதான் நடக்குமா, இதுதான் சிஸ்டம் இப்படி இருக்குங்கிறேன். நீ வந்துட்டு இப்ப நாம அதாவது ஏடிஎம் கார்டு போய் பணம் எடுத்து நம்மளால செலவு பண்ண முடியாதுன்றத நீ ஜிபே ஒண்ணு கொண்டு வந்த, அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். என்னால ஒரு ஆதார் கார்டுல என்னோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் தப்பா போட்டேன்னு மாத்துறதுக்கு நான் 1 மாசம் பாஸ்போர்ட் ஒன்று அப்ளை பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கு நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு காசை ஏத்துவானுங்க, எல்லாம் பண்ணி தொலைவானுங்க. இப்ப நான் அதுக்குள்ளேயே பண்ணியோன்னு 1 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன், மாத்திட்டேன், எப்படியோ டேட் ஆஃப் பர்த் மாத்திட்டேன். அந்த மாதிரி சொல்றேன், சிஸ்டத்திலேயே தப்பு இருக்கு. இப்போ ஃபாஸ்டா நடக்கணும்னா ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இதுக்கு ஒரு நீங்க வைங்க, நீங்க எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் ஒரு ஆபீஸ் போடுங்க, எந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் இங்க நீக்கி தரப்படும் ஒரு ஆபீஸ் போடுங்க, அப்பதான் இந்த லஞ்சம் ஒழிக்க முடியும். இல்ல
நான் இன்னொரு ஐடியாவும் சொல்றேன் ப்ரோ. ஒரு ஆபீஸ் போடாதீங்கப்பா, ஊருக்கு 2 ஆபீஸ் போடுங்க. மக்களுக்கு கவர்மெண்ட் வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? 15,000 சம்பளம் கொடு. உன்னிட்ட அதிகமா ப்ரோ 30,000 80,000 15,000 வேண்டாம் ப்ரோ, 8,000 கொடுங்க. 4,000 சம்பளத்துக்குள்ள நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரு இது பாத்தீங்க பெங்களூர்ல இல்ல பெங்களூர்ல ஒரு இந்த ஸ்கூலு எல்கேஜி டு 5th வரையும் போயிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு டீச்சருக்கு சம்பளம் 4,000 ப்ரோ. பெங்களூர்ல 4,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 8,000 கொடுங்க. கிராமத்துல 8,000 கொடுத்தா ப்ரோ நமக்கே தெரியும், கிராமத்துல 8,000 அதிகம் தானே. ஒரு உமனை போடுறோம், அதிகம் தானே. நான் அதிகம் சொல்றது இப்ப டெய்லி வேஜஸ் இருக்காங்க, அவங்க ஒரு 250-300 வேலைக்கு போறவங்களுக்கு இந்த 8,000 ஓகே தானே. நான் அந்த மாதிரி ஒரு 2 ஆபீஸ் போடுங்கன்னு தான் சொல்லலாம். அவங்க யாரும் வந்து மக்களுக்கு எப்படி ஈஸியா ஒரு வேலை நடக்கணுமோ அந்த வேலைக்காக ஏற்பாடுகள் எதுவுமே 1% கிடையாது. ஏதாவது 1%. பாஸ்போர்ட் ஆபீஸ் சேலத்துல ஒண்ணுதான் இருக்கும், இன்னொரு பிரான்ச் போடலாம் பக்கத்துல. மக்கள் அங்க போவாங்க, போனா காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீ பண்ணிட்டு இருக்கும் வேலையை. இல்ல ஒரு நீ ஆதார் கார்டு பாத்துட்டு போறியா, இப்ப ஒரு நகராட்சி கட்டடமோ அது எங்க போற, அங்க போனா ஒரு 50 பேர் 60 பேர் நிற்பாங்க, வெயிட் பண்ணி பண்ணு. தாலுகா ஆபீஸ் இது அங்கெல்லாம் போகணும்னா பயமா இருக்கு. அங்க போயிட்டு நீ போகவே மாட்டான். ஐயோப்பா போனா நம்ம சாயங்காலம் உட்கார வச்சிருவாங்கல்ல அந்த ப்ரொசீஜரு. நீங்க போயிட்டு லெட்டர் எழுதணும், அந்த லெட்டர் எழுதுறதுக்கு வெளியே உட்காந்துருக்கு. அதுக்கு நான் தப்பு சொல்ல, வெளியே உட்காந்துருக்கீங்களா? அவங்க வந்து ஒரு ஃபார்முக்கு 500 ரூபாய் கேக்குறாங்க. கேட்டா இந்த ஏங்க நீங்க 500 ரூபாய் கொடுங்க, எல்லாத்தையும் நானே பண்ணி கொடுத்துறேன். இப்ப அவர் 500 ரூபாய் அவர் வைக்க போறது இல்ல, அவரே லெட்டர் எழுதி எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாருன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி லஞ்சம் யாரும் கை நேரம் வாங்க போறது இல்ல, இடையில யாரோ இருக்காங்க அவங்க தான் வாங்க போறாங்க. இப்ப நீங்க லஞ்சம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, லஞ்சம் ஒளியில வாங்குற ஆள் மாறி இருக்காங்க. முன்ன வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா இருக்கணுமே வேற ஆள் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க வந்ததுல இருந்து இப்ப அதுதான் ரூட், வேற வழி இல்லாத மாதிரி இப்ப 3வது மனுஷன் வாங்கி மாத்திர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க லஞ்சம் ஒளியில வேற ஆள் வாங்கி இவங்களுக்கு பதிலா இவங்க சார்பா நான் கேட்டப்ப அவரு மாட்டி விட்டு நான் வாங்கல, அவங்க சொன்ன சும்மா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. லஞ்சம் ஒளியில வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுல நீங்க மாற தட்டி முடியாது. இதுல வேற குறுவை சாகுபடி, அதான் இந்த குறுகை சாகுபடி இதெல்லாம் சொன்னோம். மக்களுக்கு அது நம்ம இவ்வளவு நேரம் ஏன் லஞ்சத்தை பத்தி பேசுறோம்னா, மக்களுக்கு எப்படி போய் அது சென்றடையுமோ அது மாதிரி அந்த ஏங்கல்ல யோசிக்கணும். நாம திட்டத்தை அறிவிச்சிட்டோம்பா, எப்படியா போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விஜயும் இருந்துடக்கூடாது. எனக்கு விஜயும் இருந்துடக்கூடாது. ரீல்ஸ் போறதுல மட்டும் கட் பண்ணிட்டு மக்கள் பணி ஆற்றுங்க. கீர்த்தனா, ராஜ்மோகன்ல விஜய் என்ன சொன்னாலும் ஊங்குறாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. புசியானது எல்லாம் விஜய்க்கு பாடி கார்டு மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு இல்ல ராஜ்மோகன் எக்ஸ்பர்ட்னு அவரு எம்எல்ஏ எக்ஸ்பர்ட், இது தனித்துன்னு சொல்லுவார். எப்படின்னா இந்த இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆளுங்கெல்லாம் திடீர்னு ஸ்கூலுக்குள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றேன் அதை பண்றது இவர் தடுத்துட்டாரு. ஒரு பேசணுமா இது பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அப்புறம் என்ன மயிருக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து விஜய் பேசுறது போட்டு கட்டாங்க. அமைச்சர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எந்த தைரியம் இருக்கு? ஒரு ஸ்ட்ரிக்டான அமைச்சரா இருந்தா கட்சிக்காரங்களை பேச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நீ அப்புறம் கட்சியை நடத்தாது, கட்சியை கலைச்சிட்டு போயிரு. ஸ்கூலுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்ணலாமா? இவனு டிவிக்கே வந்ததுல இருந்து ஸ்கூல்ல டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறான், படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. சின்ன யங்ஸ்டர்ஸ் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சின்ன பசங்களை. நம்ம அதை தவிர்க்கலாம். ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வந்து பயங்கரமா பேசுறாரு, ராஜ்மோகன் தான் பேசுறாரு. நீ வந்து என்ன கல்வித்துறை பண்ணிட்டேன்னு அண்ணனோட அறிக்கை எடுத்து ஒரு நாள் வீடியோ போடலாம். பயங்கரமா பேசுறாரு. நானே தான் நாம் தமிழர் கலாய்ச்சி வீடியோ போட்டோம். நான் வந்து இந்த இதுல வந்து நாம் தமிழருக்கு நான் ஸ்டாண்ட் நிக்கிறேன். ஸ்கூல் நான் வந்து கஞ்சா கேஸ் ஒண்ணு பேசணும் தெரியுமா? ஞாபகம் ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல அது எங்க இருந்து அடிப்படை ஆரம்பிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் காரணம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஈஸியா ஆக்சஸ் ஆகுது. ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் கோடு எல்லாமே அங்க வந்து ஆரம்பிச்சு படிப்படியா சின்ன சிறுவர்கள் வந்து கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கதான் ஆரம்பிக்கிறோம். இவங்க ஸ்கூல ஆக்சன் ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ஆக்சன் எடுக்கிறது ரொம்ப திணறாங்க. என்னமோ இது மடை உடைக்கிற மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. எனக்கு மத்த துறையில எனக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஸ்கூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஜெனரேஷனே வந்து நல்லா போறது நாசமா போறது ஸ்கூல் கையில மட்டும்தான் இருக்குது. சரி, ஓகே.
இது அவரு சிஎம் சொல்லியிருக்காரு, இதுலயே ஊழல் நடந்தா என்கிட்ட சொல்லுங்க, இந்த கவர்மெண்ட் எப்படி எங்கிட்ட open ஆ போய் இருக்குன்னு சொல்றது சொல்லியிருக்காரு. பாரு ப்ரோ, எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு மத்தவங்களுக்கு கீழே உட்காந்துறவங்களுக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்கும். எனக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்க, தப்பா பேசிட்டு இருக்கையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முன்னாடி உட்காந்துட்டு இருக்கலாம் காலேஜ் பிள்ளைங்க, காலேஜ்ல நடந்துச்சு. பின் குறிப்பு, கரூர் போகாதவங்களுக்கு இது எங்க நடக்குது அப்படின்னு தெரியாது. செந்தில் பாலாஜி அண்ணனோட மிகப்பெரிய பேலஸ் ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாரு புதுசா. பக்கத்திலேயே அப்படியே 100 மீட்டர் பக்கத்திலேயே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் கிரவுண்ட்ல தான் நேற்று மீட்டிங் நடந்துச்சு. அண்ணனோட வீடு மட்டும் சுமார் ஒரு 200 to 300 கோடிகளை கட்டிட்டு இருக்கிறாரு. காம்பவுண்டே வந்து எங்கூர் சோடு இருக்குது, அவ்வளவு சோடு இருக்குது. பக்கத்துலயே மீட்டிங். எதுக்கு பக்கத்துல மீட்டிங் நடத்துனாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் ரோட்ல, கருப்பு கோயம்புத்தூர் செல்லு ரோட்ல வந்து நிறைய எம்டி லேண்ட் இருக்குது. அங்க நடத்தா 1 லட்சம் பேருக்கு நிகழ்ச்சி நடத்தலாம். அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டு பக்கத்துல இருந்து நடத்தினான்னு எனக்கு இன்னமும் தெரியல. அதாவது ஏதாவது உள்குத்து ஏதோ தெரியல. இது எம்எல்ஏ ஆனா எப்படி ப்ரோ அவர் இருந்த மாசத்துக்கு 1 லட்சம் போட்டா கூட 300 கோடி வர மாட்டேங்குது ப்ரோ, எப்படி ப்ரோ அது? அதெல்லாம் வந்து ஆட்சி நீங்க விசாரிக்கிறீங்களா, விசாரிச்சு கண்டுபிடிங்களா? என்ன ப்ரோ இப்படி திருப்பி? வீடு மட்டும் எங்கூர் சோடு இருக்கும், எங்கூர் சோடு இருக்கும் வீடு மட்டும் ப்ரோ. தகரெல்லாம் போட்டு மறைச்சிருந்தாங்க, அப்புறம் காம்பவுண்ட் பெருசா இருந்தது. தகரம் வச்சுட்டாங்க. இப்ப காம்பவுண்ட் வந்து 100 அடி, ஒரு 80 அடி 50 அடிக்கு மேல கட்டியிருப்பாங்க காம்பவுண்ட் மட்டும். என்ன ப்ரோ சொல்ற? வீடு பார்த்திருக்கேன். அப்ப பில்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த பாலம் ஏறும்போது பார்த்தாலே தெரியும், வீடு மட்டும் தெரியும், பயங்கரமா இருக்கும். கருவுட எனக்கு தெரியாதா அண்ணா செந்தில் பாலாஜியோட வீடோட அப்டேட் கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பால் பொங்கல் வைக்கிறாரு, எல்லாம் வாங்க போயிட்டு இருந்தேன். நம்ம விடுவாங்களா ப்ரோ? ப்ரோ கட்சிக்காரனா டிஎஃப் உதயசூரியன் சின்ன போட்டுட்டு போயிடலாம் ப்ரோ. பாக்கெட்ல ப்ரோ கட்சிக்காரன் எங்க ப்ரோ அலோடு? பால் பொங்கல் கட்சிக்காரன் அலோடா ப்ரோ? சரி விடுங்க. அது ஊழல் பத்தி பேசுறோம்ல, ஊழல் பத்தி அவர் சொன்னார்ல, முன்னாடி உட்காந்து இதெல்லாம் காலேஜ் பிள்ளைங்க 5 விட்டு சிரிப்பைங்க. தினம் ஒரு வேலைக்கு அலையும் போது தெரியும் ஊழல் இருந்து நம்மள என்ன பாடுபடுத்துதுன்னு. ஊழல்ங்கிறது வேற. அந்த விஷயம் வந்து ஊழல்னா இப்ப குடுக்கறவன் எனக்கும் நியாயமா தெரியுது, வாங்குறான் அவங்க உனக்கு இந்த வேலை செய்யலாம். அந்த நியாயம் எங்க எதனால வருதுன்னா நீ வச்சிருக்க சிஸ்டத்தால வருது. அந்த சிஸ்டத்தை மாத்துங்கிறேன். இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், ஊழல் கொடுப்பதும் குற்றம், ஊழல் வாங்குவதும் குற்றம். நீங்க தான் இப்ப குற்றம் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் கொடுக்கலையே, நான் இது கொடுத்தத பார்த்தனே. எப்படி நான் எதுவுமே கொடுக்கல. இப்ப நான் பாக்குறேன், நான் பக்கமா ஒரு வேலைக்கு ஊழல் பண்ணது பார்த்தேன். இதையாச்சு வந்து ஒரு 15 நாள் இருக்கும். நான் ஒரு வேலையை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நான் காசு கொடுக்கல. நான் பொறுமையா 1 மணி நேரம் 2 நேரம் அந்த வேலையை பண்ணிட்டு வந்தேன். போய் பக்கத்துல ஒரு 500 ரூபாய் எப்படி எடுத்து சொருவினாங்க, சிசிடிவி கேமரா இல்லாத பக்கமா. அப்படியே அவங்க அந்த பக்கம் வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு முன்னாடி அந்த வேலையை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதுதான் சொல்றேன், டைம் 500 எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம். அதான் ஒரு மணி நேரத்துக்கு அந்த வேலை பண்ணிட்டு வரணும். அதான் டைம் தான் இங்க. அதுதான் சொல்றேன், இப்ப எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. சிஸ்டம் மட்டும் டெட் ஸ்லோவா இருக்கும், 20 நாள் 1 மாசம் ஆகும். ஆனா வேலை மட்டும் சீக்கிரமா நடக்கணும் மாதிரி இங்க மாத்தி வச்சிருக்கனாலதான் இந்த பிரச்சனையே வருது. இப்ப அந்த ஆபீசர் வந்துட்டு இது என்னால பண்ண முடியாது. இப்ப லாப கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் அந்த 1000 ரூபாய் இவரு கொடுத்த இந்த வேலை நடக்குதுன்னா, இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த வேலை அங்க நடக்குமான்னு தெரியலங்கிற ஒரு சிஸ்டம் எரர் இருக்குல்ல அங்க. அது எப்படி இருக்கு? சரி விஜய் சொல்றாரு ஊழல் வந்தா என்னன்னு சொல்லுங்க. அவர் ரீச் பண்ண முடியுமா நம்மளால? ரீல்ஸ் போடணும். ரீல்ஸ் போட்டா அவர் பாப்பாரா? இல்ல ரீல்ஸ் இருக்கே. இது அந்த மெயில் எவ்வளவு சீக்கிரமா வரும்னு இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு இல்ல இது ஒரு சாமானிய மக்களால எப்படி அது ரீச் பண்ண முடியும்? இல்ல அவரு படிக்காதவங்க அவரு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னது, என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிருக்காரு. அதுதான் ரீச் பண்ண முடியும்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீல்ஸ் போட்ட 90% இந்த மாதிரி பிரச்சனை கவர்மெண்ட் சார்ந்த இந்த நெல் மூட்டையா இருக்கும். நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன், ரீல்ஸ் போட்டீங்க ஒரு 90% பிரச்சனை தீர்த்துட்டாங்க. அடுத்த நாள் ஏதோ மாற்றம் நடக்குது. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கம்பம் வந்து தப்பான முறையில கம்பம் நெட்டு இருக்காங்க. நாங்க போன ஆட்சியிலும் சரி ஒரு 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டது. அடுத்த நாளே ஆபீசர்ஸ் வந்து பாக்குறாங்க, அந்த கம்பத்தை எடுத்து அகற்றுறாங்க. லஞ்சம் கேட்ட ஆபீசர் அந்த டைம்ல லஞ்சம் கேட்கலன்னா வீடியோ சொல்றாங்க. அதை நம்ம பாக்குறோம், டக்குன்னு மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட்சத்தில். அப்படின்னா அது நடக்குது, அந்த வேலையும் நடக்குது. நம்ம அந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல எனக்கு நீ என்ன சொல்றது எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் எல்லா பிரச்சனையும் ரீல்ஸ் போடணும். எனக்கு கை உடைஞ்சு போச்சு, ஒரு
ஐயோ இந்த குழி இருக்குது, ஏன் ரோடு ஒழுங்கா போட மாட்டீங்களா, இந்த இடத்துல நான் ரீல்ஸ் போடுறேன், அப்படியே ரீல்ஸ் போடணுமா எல்லா பிரச்சனையும் நானு? இல்ல எல்லாத்துக்கும் ரீச்னு சொல்லல. இப்போ உங்க எம்எல்ஏ ரீச் பண்ணலாம். அந்த எம்எல்ஏ Numbers வந்து எவ்வளவு கொடுத்துருங்க. சீக்கிரம் நம்பர் எம்எல்ஏ எவ்வளவு சீக்கிரம் அமைச்சருக்கு போகுது, அதுதான் அந்த இதுதான் ப்ரோ மேட்டர் இல்ல இப்ப நினைக்கிறேன் நம்ம நான். இந்த விஷயத்துல தெரிஞ்சு தெரியாம பேசக்கூடாது. இப்ப நமக்கு நம்ம எதுவும் எந்த பிரச்சனையுமே அந்த நம்பர்ஸை கால் பண்ணி நம்ம சொல்ல கிடையாது. நம்ம அது ஒரு விஷயத்த பொதுவா பார்த்து பொதுவாக தான் பேச முடியுமே தவிர, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இதை இப்ப ரீல்ஸ் போட்டாங்க சரி, இப்ப அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ல நீ திருப்பி கால் பண்ணியான்னு நம்மள கேட்கலாம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு நடக்கலைன்னா தானே நம்ம 1008 பிரச்சனை இருக்குது. 1008 பிரச்சனைக்கு நான் போன் பண்ணா அதெல்லாம் ஒரே நாள் தீர்க்க முடியுமா? ஒரு நாள் இல்ல ப்ரோ. நீ 1008 பிரச்சனையில எது முக்கியமான பிரச்சனையோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் தீர்க்கலாம்ல. நான் சொல்றேன், நான் நான் ஒரு- 10 வருஷமே இந்த தொகுதிக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ. ம், இந்த போன டைம் ஆச்சு அட்லீஸ்ட் ஓட்டு கேட்கும் போது வந்தாரு ம், அந்த எம்எல்ஏ. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆள காணும். இந்த வருஷம் எம்எல்ஏ ஓட்டு கேட்கறது கூட வரல, ம். இன்னும் ஆள காணும். அப்படி இருக்கும்போது எங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்கல, Bro. 2 வருஷமா பஞ்சாயத்து தலைவர் ஊரு கிடையாது. அப்படிங்கும்போது என்ன நீங்க முன்னேற்றம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, நீ ஏடிஎம்கே உன் பிரச்சனைனா அது ஏதோ ஒரு அமைச்சர் கீழே தானே வரும். நீ உன் தொகுதி எம்எல்ஏ தான் செய்யணும்னு நீ நினைக்க கூடாது இல்ல. ப்ரோ இப்ப வந்து எங்க தொகுதியில வந்து நம்ம தொகுதி உங்க நீங்க திருச்செங்கோடு கண்ட்ரோல்ல வருவீங்க, நீங்க வந்து இவர் கண்ட்ரோல்ல வருவீங்க, அருண்ராஜ் கண்ட்ரோல்ல. எங்களுக்கு வந்து பார்த்திபன் கண்ட்ரோல். ம், பார்த்திபன் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா மாசா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறார். ம், அந்த பக்கம் ஒரு கேமரா ஆங்கிள். அருண்ராஜ் அதை வந்து நான் கிளாப்ஸ் தட்டி சூப்பர்னு, அவர் பெருசா ரீல்ஸ் போடுறது கிடையாது. ம், அவர் மக்கள் சேவை கரெக்டா பண்றாரு. ஆனா வந்து அமைச்சர் தமிழ் பார்த்திபன் என்ன பண்றாரு? அங்க ஒரு கேமரா ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு கேமரா ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு கேமரா ஆங்கிள், அந்த பக்கம் ஒரு கேமரா ஆங்கிள். சூப்பரா மாசம் எடிட் பண்ணி சூப்பரா பாட்டு போட்டு கிளாப்ஸ் கரெக்டா பேசுறாரு. தப்பா வந்து கேவலமா பேசிட்டு ரீல்ஸ் அதையும் ரீல்ஸ் எடுத்து போறாரு. நம்ம தப்பா வால்வா பஸ் வந்து பிரைவேட் பஸ்ன்னு அவருக்கு தெரியல, வால்வா பஸ்ங்கிறது ஒரு பஸ் தெரியல. ஆனா வந்து அவர் வந்துட்டு அதுக்கு நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டேன், ரிசர்வ் பண்ணீங்க அன்ரிசர்வ் பஸ்ல அனுப்பிச்சு விடுறது, ஏதாவது ஒண்ணு தப்பு 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 தப்பா பண்ணிட்டு கரெக்டா பண்றங்கிற பேர்ல ப்ரோ அதெல்லாம் புதுசு இருந்தது. ப்ரோ. அவர்லாம் ப்ரோ அவர் பேரை வச்சுட்டு இங்க உள்ளூர்ல எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஏன்னா அமைச்சர் பார்த்திபன் தெரியும், அவன் தெரியுமா? அவரு ஒருத்தர் கூப்பிட்டு கண்டிக்கலாம்ல. இப்ப அவன் ஊர்ல பிரச்சனை பண்றீங்களா வச்சுங்களேன், இப்படி நீங்க நிக்கிறான் பார்த்திபன் சார் வராரு, பிடிங்க கை எடுத்துக்கொண்டான். அது அந்த பச்சைலையில ஒரு பாட்டு வருங்க, சிம்புவோட பாட்டு, ஒரு ஃபேமஸ் பாட்டு, விராட் கோலி கூட இந்த பாட்டு கேட்டு ஃபயர் அவுட்னு சொன்னாரு. அதான் ஆகாயம். அந்த பாட்டு போட்டுக்கிறானுங்க, போட்டு ரீல்ஸ் போட்டுறானுங்களா? ஊருக்குள்ள இடத்துல வந்து என்ன தெரியுமா போட்டுறானுங்க? உனக்கு அமைச்சர் பார்த்திபன் தெரியுமா? அமைச்சர் பார்த்திபன் எனக்கு க்ளோஸ், நான் சொன்ன அடுத்த நாள் இந்த பிரச்சனை தெரியும். அங்கதான் ஊழல் நடக்குது. ஊழல்ங்கிறீங்கல்ல, அவன் இங்க இருந்து காசு வாங்குறான், அங்க இருந்து எப்படி காசு போகுது? அவரு காசு போதான்னு தெரியல, ஆனா அவர் பேரை யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவரு பேரை யூஸ் பண்ணி கட்ட பஞ்சாயத்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, நம்ம வீடியோ பாப்பாரான்னு தெரியல. அதனால இந்த வீடியோ சொல்றேன்னு, உங்க பேரை யூஸ் பண்ணி தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு, சேலம் மாவட்டம் ஃபுல்லா. அதுக்கு இப்ப வந்துட்டு இப்ப நீ சொல்லிட்டல, இதுக்கு வந்து ஆதாரம் காட்டுன்னு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது? ப்ரோ எப்படி ஆதாரம் காட்டுவீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆதாரம் நீங்க எப்படி ஒரு, நான் வந்து சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அவன் சிஸ்டத்துல இருந்து எனக்கு எடுக்க முடியுமா? எனக்கு அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. இல்ல சிஸ்டங்கிறத விட சிஸ்டத்துல யாரும் லஞ்சம் வாங்க நீ சொல்றப்ப கட்ட பஞ்சாயத்துல எந்த இது இப்ப கட்ட பஞ்சாயத்து நடத்துற இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ண நம்ம கை காட்டு உடச்சு போட மாட்டாங்க, கை கால் மட்டுமா உடைப்பாங்க. ஆதாரம் நீங்க எந்த ஆங்கிள் நீங்க ஆதாரம் கொண்டு வருவீங்கன்னு சொல்லுங்க. ஆதாரம்னு ஒண்ணு கொண்டு வரணும். இல்ல நம்ம சொல்றதெல்லாம் வெறும் சொல்றதுக்கு நம்ம சேலம் மாவட்டத்துல ஒவ்வொரு ஊருக்குள்ளயும் போய் கேட்டா தெரிஞ்சு சொல்லுவாங்க. அப்படி அதுதான் சொல்றேன். இப்படி எல்லாம் மக்கள் பேசுறாங்க, நீங்க உடனே எங்ககிட்ட ஆதாரம் கொடுங்க, அப்படி கொடுங்க, இதை பண்ணுங்க எல்லாம் கேட்க கூடாது. நாங்க நான் அமைச்சர்கிட்டே சொல்றேன், தமிழன் பார்த்துக்கிட்டே சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு குறைய சொல்லல, உங்க பேரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க, நாளைக்கு அது உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். சேலம் மாவட்டம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு, உங்க பேர் தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் வந்து அவரை தப்ப சொல்லல, இங்க இருக்கிற சொல்ல, அவங்களும் எலெக்ஷனுக்கு பயங்கரமா செலவு பண்ணியிருக்காங்க. அது எப்படியாவது காசு எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் வந்துட்டு நான் லஞ்சத்தை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேங்கிற அவங்க அப்புறம் எப்படி இருந்து சம்பாதிப்பாங்க? அவங்களுக்கும் ஏதோ வேற வழி சொல்லணும்ல.
வேற வழி சொல்லணும், ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு தரணும். அப்ப போஸ்டிங் போட்டாலே திட்டுறீங்க. இப்பதான் கரூர் வேலை கொடுத்ததுக்கே திட்டுறீங்க, இப்ப போஸ்டிங்னு வந்து நிக்கிறீங்க. என்னடா உங்க நியாயம்? என்னடா பேசுறீங்க? திரும்பி போஸ்டிங்னு வந்து நீ பேசுறீங்க ப்ரோ. இதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க பேர் தான் கெட்டு போகும். அதுதான் நான் சொல்றேன். இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம எப்படி யாரை கான்டாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யார அதுதான் சொல்றேனே. இப்ப நீ டிஎம்கே இருக்கும் போது மட்டும் யாரை கான்டாக்ட் பண்ணா வேலை நடக்காது இல்ல? அதே மாதிரிதான் இதுவும். நான் ஒரு மாற்றம் முன்னேற்றம் நினைச்சேன். இல்ல நான் சொல்றேன், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி வந்து அது வேற. பாப்போம் நிறைய. இப்ப நம்ம என்ன கடைசி பாயிண்டா இது ஒரு இது கட்ட போறாங்க, நினைவு சின்னம் கட்ட போறதா சொல்லிருக்காரு. அது பெஸ்ட், கரெக்டான. அதுக்குமே நம்ம சாட்டை வந்து சரியான இது போட்டிருக்காப்புல. இங்க பாரு அவங்க கட்சிய இப்ப பாரு செட்டிங் டிஎம்கே கூட இது ரூமரா என்னன்னு தெரியாது. உடனே இதுக்கும் ஆதாரம் கேட்காதீங்க. டிஎம்கே கூட போய் நாம் தமிழர் இணைய போகுதான். இத பத்தி என்ன சொல்றீங்க? அதுக்கு இணைக்கிறாங்க. காலையில நானும் பார்த்தேன், நிறைய ஒரு நிறைய பேஜ்ல வருது. இது ஏன் இது உறுதியான தகவலா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கண்டிப்பா விஜய் இப்ப இந்த மாதிரி தடுமாறினா நான் 2 பேர் அது வந்து ஒரு இயற்கைக்கு முரணா மக்கள் பார்த்து விஜய நிரந்தரமா வச்சிருவாங்க. அதுல நான் அதை சொல்ல ஒரு கருத்தை போட்டு கேளு. இவங்க 2 பேரும் சேர போறாங்கன்னு இதே மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கருத்து வந்துச்சு. இந்த மாதிரி சேர போறாங்கன்னு பரவுச்சு. நாம அப்பா இதெல்லாம் டூப்பா இருக்கும், பொய்யா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வெளியே வந்து பல பேர் சொன்ன வாட்டி தான் இது உண்மையே நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பேச்சுவார்த்தை எனக்கு நடந்திருக்க மாதிரி தோணுது. அப்படி சொல்றேன். நாம் தமிழரும் டிஎம்கே இது நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் கிளப்பி விட்ட பொருளை மாதிரி. எனக்கு நாம் தமிழர் மேல 1000 விமர்சனம் இருக்குது. சீமான் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. சீமான் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஆனா ஒரு கடைசியா வந்த பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பிக்கை தரலையே எனக்கு. அதாவது சீமான் அண்ணனும் போயிட்டாருன்னா விமர்சனம் பண்றதுக்கு ஆளே இருக்காது தமிழ்நாட்டை ப்ரோ. அவர் அங்க நின்று சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டவங்கிற முறையில சொல்றேன். நானும் அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப வந்துட்டு அது என்னவா மாறிடுச்சுன்னா, இப்ப நீங்களே சீமான் அவரோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையில இதே இது ஆச்சுன்னா இந்த 4% 1% மர்மம் வராதா? அப்ப அது அவங்க வந்து சும்மா அந்த சாட்டை பேசுறதுக்குலாம் 0.5 கூட ஆயிடும். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அதுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் அங்க மாதிரி டிஎம்கே கூட சேர்ந்துட்டு இப்ப நீங்க கடைசியா பார்த்தீங்கன்னா டிஎம்கே பத்தி ஒரு விமர்சனம் கூட இருக்கலையே. ஃபுல்லா எலெக்ஷன்ல இருந்து டிவிகே இப்ப ஃபுல் டிவிகே. இல்ல நான் நாம் தமிழரா தான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீட்டா டிவிகேல போய் இணைச்சிட்டு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிக்குவேன். அண்ணன் விஜய் பாஸ்கர் இப்ப இருக்கிற கரூர்ல நேற்று மாலை போட்டு அடுத்த 20 வருஷம் நீங்க தான் வந்து முதலமைச்சர் சொன்னவரு. கரூர் சம்பவத்துல என்ன சொன்னார், 41 குடும்பம் சும்மா விடாது அப்படின்னாரு. இன்னைக்கு 2.5 பல்ட்டி அடிச்சு 20 வருஷத்துக்கு முதலமைச்சர். அது மாதிரி மறந்துட வேண்டியதான் அரசியல் எல்லாமே. அது விஜய் ரெடியா இருப்பாரு. என்டிகே ஜாயின் பண்ணிட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஒத்துப்பாங்களா? சீட்டு ஒரு 10 சீட்டு கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய மினிஸ்டர் போஸ்ட் ஒண்ணு கொடுத்துற அண்ணன் டேக்கிள் பயங்கரமா பண்ணுவாரு. இப்ப பேசுறதுக்குதான் டிவிகேல ஆள் கிடையாது ப்ரோ. தப்பு தப்பா ப்ரோ. இப்ப நீ 10 சீட்டு ப்ரோ 10 சீட்டு வாங்கி அமைச்சர் இதேதான் ப்ரோ. விஜய் ரெடியா தான் ப்ரோ இருக்காரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்திருந்தா கூட இடைத்தேர்தல் சிஎம் பக்கத்து கேட்கிறாரு. அதுதானே பிரச்சனையே இங்க. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப 4% ஓட்டு வாங்கிட்டாரு. இப்ப இடைத்தேர்தல் வரப்படுறதுல அண்ணனுக்கு ஒரு சீட்டு நீ சொன்ன ஓட்டு விடும். எப்படி சீட்டு வாங்க? இப்ப அண்ணன் வரமாட்டாரு, காங்கிரஸ் வந்துருச்சு. அண்ணனுக்கு காங்கிரஸ் தான். அண்ணன் பிஜேபி காங்கிரஸோட வைக்க மாட்டேன் ப்ரோ. இது என்ன டிஎம்கே கூட இப்ப போய் எனக்குமா அதாவது பண்ணு அது என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே காங்கிரஸ்ல ப்ரோ. அப்ப இவருக்கு எதனா அந்த இத பாக்கணும். காங்கிரஸ் தான் இனப்படுகொலைக்கு காரணமேங்கிறாரு அவரு. அப்புறம் கூட்டணி வச்சிருந்த டிஎம்கே மட்டும் இப்ப நல்லா நட்பு. இப்ப வந்து அண்ணன் உதயநிதியும் அண்ணன் உதயநிதி மாண்புமிகு அண்ணன் சொல்லுங்க. மாண்புமிகு அண்ணன்
அண்ணனா இல்ல சீமான் அவர்களுக்கு. எப்ப தம்பியால இருந்தாரு போன கல்யாணத்துக்கு? அதெல்லாம் இல்ல. சேர்த்துட்டா இனிமேல் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி வந்து எங்கிட்ட நாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட். நாங்க என்ன பண்ண முடியும் ஈழப்போர்ல? எல்லாத்துக்கும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தான் சரி அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாரு, அதனால நாங்க வந்து ஈழப்படுகொலைக்கு வந்து திமுக ஒரு காரணமே இல்ல, அதனால நாங்க போய் திமுகவோட கூட்டணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? அப்ப இத்தனை ப்ரோ என்ன என்ன ப்ரோ பேசுறீங்க இதெல்லாம்? நான் ஒரு லாஜிக்கா தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் வந்து ரொம்ப இல்ல நான் இது சொல்றேன். அப்பனா ஓகே தான் ப்ரோ இது நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அப்ப இது நடக்குதுன்னா இப்ப அதிமுக இணைஞ்சிருமே ப்ரோ திமுக கூட. அது வந்து அத வந்து யார் முதலமைச்சர்னு முடிவு பண்ணும். எடப்பாடி ஒத்த கண்ட நிக்கிறாரு, சுண்டு வரல நின்றுக்கிறாரா சிலுவை படையத்துல. நான் தான் முதலமைச்சராகவும் 6 மாசத்துல எலெக்ஷன் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாராம். அது இல்லாம ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் போஸ்டிங் தரதா சொல்றாங்க. எனக்கு ஏஐ தெரியும், நான் போய் போஸ்டிங் கேட்கலாம். போ ப்ரோ, தயவு செஞ்சு போய் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு வா ப்ரோ. செலவு பண்ண ஆமா ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுன்னு சொல்றாராமே. நீ 5 கோடி ரூபாய் 20 கோடியா? இல்ல ப்ரோ பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து 10 கோடியா 20 கோடியா தர்றாரு. உங்ககிட்ட நீ செலவு எவ்வளவு பண்ணுவேன்னா 5 கோடி பண்ணுவேன்னா செலவு பண்ண மிச்ச தொகை திருப்பி கேட்கறாரு. அது திருப்பி கேட்கறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். அதாவது ஃபர்ஸ்ட் நீ வந்து பார்ட்டில சீட்டு கேட்கறனால 5 கோடி ரூபாய் கட்சி நிதியை கட்டணுமாமே. 5 கோடி ரூபாய்க்கு நான் எங்க போட்டோம். அப்புறம் நீ போய் ஏஐ தெரிஞ்சவனை போய் எப்படி சேர்த்துவாங்க? என்ன பேசுறீங்க? இல்ல இல்ல சேர்த்துறதுனா எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணி இருக்கணும். போன ஆட்சி இந்த எலெக்ஷன்ல வந்து ஐடி நல்லா வேலை செய்யல, அதனால இந்த மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி நல்லா ரீல்ஸ் பண்றது அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் இவ்வளவு ஒரு பேசுறது ஃபுல்லா புட்டு கிளைமேக்ஸ் கொடுத்த தளபதியோட ஸ்பீச் என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு போய் பேசுறாரு. ஐ திங்க் இது முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு போய் பேசுறாரு. கான்ஃபரன்ஸ், அதாவது பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதுல போய் பேசுறாரு. எப்படி உங்களோட இருந்துச்சு, உங்களோட வியூ? எனக்கு வந்துட்டு பர்சனலா சொல்லணும்னா கரூர் போனது பெஸ்ட். மத்த எந்த ஊருக்கு போயிருந்தாலும் இது ஒரு இதா இருந்தாலும் கரூர்ல போய் அவர் ஃபர்ஸ்ட் இதை அவரு ரொம்ப பாதிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அவரோட எனக்கு கரூர் போனது பெஸ்ட். எனக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டாரான்னு தோணுது, அது மட்டும் தான் எனக்கு வருத்தம். நீங்க கட்சியில ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஒரு வாரத்துல கூட போயிருந்துருக்கலாம். அந்த ஸ்ட்ராங் அப்பயே பண்ணிட்டாரு, ஒரு வாரத்திலேயே பண்ணிட்டாரு ப்ரோ. இல்ல இந்த டைம் ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து எப்பயுமே அந்த அதிரடி ஆக்ஷன் நீங்க நினைக்கிற படத்துல எடுக்கணுமா அதிரடி ஆக்ஷன் எதுவுமே பண்ணல ப்ரோ. இவ்வளவு நேரம் அதுதான் பேசுறேன். அதை ரியாக்ஷன் பண்ணதுனாலதான் ஏவா வேலையும் செந்தில் பாலாஜி தப்பி விட்டாங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் உதாரணமே. இங்கேயுமே அதே உதாரணம் தான். எதுவுமே அதிரடியே பண்றது ஸ்லோவா பொறுமையா. ஏன் ப்ரோ இறந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் ப்ரோ வீடியோவே போட்டாரு. ஸ்லோ தான் கொஞ்சம். அந்த பாயிண்ட்ல நான் விஜய் குறைய சொல்ல மாட்டேன். நான் என்னமா சொல்றேன், 2 பக்கமும் தப்பு இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல விஜய் நேத்து கேள்வி எழுப்புனதே கரெக்டான விஷயம் தானே ப்ரோ. பெரம்பலூர்ல நீங்க கட் பண்ணும்போது ஓவர் கிரௌடா இருக்கும் போது இங்க ஏன் கட் பண்ணலாங்க? கரெக்ட் தானே ப்ரோ. ஏன்னா உனக்கே தெரியும் பெரம்பலூர்ல இருக்கிறது பெருசு. கரூர் நீ வாரம் போற. விக்டிம் யாருன்னு சொல்லக்கூடாது, விக்டிம் யாருன்னு சொல்லாது. தயவு செஞ்சு சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு, அது யாருன்னு சொல்லாது. 2 பக்கமும் தவறு. அதான் 2 பக்கமும் இல்ல. அதுதான் அவரு சொன்ன கடந்து போயிருவோம். கேஸ் வாங்க நான் ரெடியா இல்லப்பா. ஸ்பீச் பத்தி சொல்லுங்க. கேஸ் வாங்க நான் தயாரா இல்ல. இல்ல ஸ்பீச் வந்து நான் வந்து ஒரு வந்து விஜய் அனில்னு சொல்லலாம். ஆனா எனக்கு நேற்று வந்து ஒரு மறுபடியும் ஏன் ஒரு சினிமா தனமா முதலமைச்சரே ஆயிட்டீங்க, ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் டோஸா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா இருந்திருக்கலாம். லைட்டா நாங்க இதுதான் ஓவர் டோஸ்ங்கிறதோட எனக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அண்ணனோட சர்தாரோட ஸ்பீச் பயங்கர மாசா இருக்கும். என்ன எவட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது? இப்பயே டேரக்டர்லாம் அப்டேட் ஆயிட்டாங்க. ஏஆர் முருகதாஸ்லாம் அப்டேட் இல்லாத டேரக்டர் ஆயிட்டாரு. இன்னமும் அவர் காலத்து ஸ்கிரிப்டாவே இருக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தாசை நேனோட ஸ்கிரிப்டோ, நல்லா வலியோட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ, அது மாதிரி நல்லா பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நீங்க உங்களுக்கு அப்படி தோணுது, எனக்கு ஓகேவா இருந்தது. எனக்கு அந்த கடைசி அந்த ஊழல் பத்தி பேசினாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. தவிர எனக்கு ஓகே தான். அத 1 மணி நேரமா பேசியிருக்கிறோம். 5 ஊழல்
ஊழலை ஒழிக்க முடியாது ப்ரோ. அது அது ஒழிக்க வந்து அண்ணா சொல்லுவாரு. அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து 1000 கோடி ரூபா எப்படி ஒரு 1000 1500 கோடி வச்சிருப்பாரு. அவர் ஊழல் பெருசா இருக்காது. ப்ரோ நாம யூடியூப்ல நமக்கு ஒரு இதுவரையும் பழமொழி தெரியல. எல்லா காசே வரல ப்ரோ, எடுக்க முடியல, வந்த காசை எடுக்க முடியல ப்ரோ. நமக்கு ஆமா அப்படிதான் வருமா? நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. இல்ல எல்லா ஜெனரேஷனுக்கும் தகுந்த மாதிரி ஒரு பழமொழி. திருடனா பார்த்து திருந்தலைன்னா அது ஒழிக்கவே முடியாதான், அவ்வளவுதான். அது வந்து அவன் திருந்தனால ப்ரோ ப்ரோ திருந்த மாட்டான். ப்ரோ இங்க பாரு ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப பழசு. திருடான நினைச்சு திருந்தினாலும் இந்த சிஸ்டம் விடாது, அதுதான் புதுசு. இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றேன். சரி, ஊழல் ஊழல்னீங்க. விஜய் பாஸ்கர் அவரு மாப்பிள்ள சார் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜூனியர் விகடன்ல பிரஸ்ஸா இப்ப பாத்துட்டு வந்தேன். மாப்பிள்ள சார் பேர் போடல, விஜய் பாஸ்கர் பேர் போடல, நானே விஜய் பாஸ்கர்னு சொல்றேன். புதுசா சேர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் மாப்பிள்ள சார்னா விஜய் பாஸ்கர் தான் மாப்பிள்ள சார்ன்னாரு. புதுக்கோட்டையில விராலிமலையில மாப்பிள்ள சார் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன், வாங்க உங்களுக்கு அந்த டெண்டர் இந்த டெண்டர் இந்த டெண்டர்னு சொல்லிட்டு ஒரு பிரைன் வாஷ் பண்ணிட்டுக்கிறாராம். இப்படி அவங்கள்ட்ட ஆளுகளை சேர்த்தா என்ன நடக்கணும், இல்ல இந்த கட்சி எப்படி போகுது நீங்களே பார்க்கலாம். அந்த வீடியோக்கு நான் வரல. சேர்த்தது வந்து எனக்கு உண்மையிலே கொஞ்சம் இதாதான் இருந்தது. ஏன்னா இப்போ இந்த அமைச்சருங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 60-70 வருஷமா ஏதா பண்ணி எங்கெங்கெல்லாம் இது பண்ணும் அந்த மாதிரி தெரியும். புதுசா வந்துறவங்க ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு அவனுங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல பரவாயில்ல இதுதானே போட்டு விடு, அதுதான் 10 ரூபா 20 ரூபானா வச்சுங்களேன். நான் இப்போ கொஞ்சம் நாமளே வந்து அந்த ஒரு கிரிக்கெட் சேனல் ஏதோ ஒருத்தன் வந்தானே அவங்ககிட்ட இருந்து வீடியோ பேசுறோம்னு 500 பர்சன்டேஜ்ல வர மாட்டோம். ஒரு 1000 கோடி தம்பி 10% 100 கோடி என்ன நினைக்கிற அப்படின்னா 100 கோடியா, ஓகே ஓகே நீ யோசிச்சு பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கூப்பிட்டு வர கேப்ல அவரும் யோசிச்சுட்டு வந்துருவாரு. 100 கோடி அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க 100 கோடினா எல்லாருமே பேஷனேட்டா மக்களுக்கு நல்லது செய்யணும், வாங்குற அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு வாழணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ப்ரோ நீங்க என்னென்னமோ கான்ஸ்பிரி பேசிட்டே இருங்க ப்ரோ, என்ன பண்றது நம்மளால பேச முடியல. இல்ல ப்ரோ தப்பு நீங்க சொல்றது நடக்கல ப்ரோ, நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுறீங்க. ஓகே நடந்தா நாமளே பேசுவோம் தான் நானும் சொல்ல வரேன். நான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இப்ப 1000 கோடி ரூபாய் ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி 10% தரேன்னா இப்ப நீங்க அதுக்குதான் மாற்றம்னு சொல்லி நாங்க வந்துருக்கோம். நீங்க நடக்காது இப்பெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களே, எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், இதுக்கெல்லாம் ஒரே முடியல சகாயம் IAS IPS வரமாட்டேன் ஒரு நிமிஷம் இடம் கொடுக்க சொல்லல. இந்த செந்தில் பாலாஜி கேஸ் ஒருத்தர் போட்டு இன்னமும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குதுல்ல, அவரு அது ஜெயலலிதா அம்மாவோட கேஸ் ஒருத்தர் போட்டு இன்னமும் ஸ்ட்ராங்கா நடந்து குற்றமே நிறுத்தாங்களா தெரியுமா? இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா போட்டு அவரு கீழே ஒரு பஞ்சாப் ஆபீசர்ஸ் நல்ல பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸா போட்டு இந்த ஊழல் யாராவது பண்றாங்க, எந்த அமைச்சர் பண்றாங்க, எவன் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல புகார் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்து அவங்க எல்லாம் பனிஷ் பண்ணாங்களா வச்சுங்களேன், செம்மையா இருக்கும். நீங்க சொல்றீங்களா ஒரிஜினல் மாற்றங்கிறது, ஒரிஜினல் மாற்றம் கண்டிப்பா வரும் ப்ரோ. நான் தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேனே ப்ரோ, லஞ்சம் ஒழிக்கிறேன்னு நீங்க ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்றதுனால லஞ்சம் ஒழியாது ப்ரோ. நீ அதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ ப்ரோ. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் ஸ்ட்ரிக்டா போட்டா ப்ரோ ஒன்னு புரிஞ்சுக்கோ ப்ரோ, இன்னும் ஸ்ட்ரிக்டா போட்டா என்ன தெரியுமா ஆகும், மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. உண்மை அதுதான். நான் நம்ம வீடியோல ப்ரோ 1 மணி நேரமா பேசிருக்கேன் ப்ரோ. 8000 சம்பளத்துக்கு ஒரு இன்னொரு ஆபீஸ் போடுங்க. அதெல்லாம் சொல்றேன், அந்த மாதிரி நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்த வாட்டி நீங்க இதை பண்ணுங்க கரெக்டா. அதுக்கு முன்னாடி வாங்கணும், சும்மா விடக்கூடாது. அதுதான் சஃபர் ஆகுறாங்க ப்ரோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்துட்டு வெயிட் பண்ற விஷயம் மட்டும் சொல்றேன், நான் மத்த எல்லா விஷயமே பாக்குறேன். வெயிட் பண்ற விஷயம் நீ கியூல நிக்கிறது பேசிட்டு இருக்க, நான் கியூல நிக்காம இப்ப நானே சொல்றேன் ஆதார் கார்டு எல்லாம் போய் நான் கியூல நிக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களே ஆதார் வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல்ல வருதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் ஜாதி சான்றிதழ் எடுக்கிறது இருக்கட்டும், மற்றது எது எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சொல்றேன். சரி ஓகே பாக்கலாம். நாம 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறோம், எல்லாமே வேலிட் பாயிண்ட். இந்த வீடியோ அட்லீஸ்ட் முதலமைச்சர் கையில பாட்டி அட்லீஸ்ட் அதுல ஒரு 2 பாயிண்ட் எடுத்தாருன்னா மக்களுக்கு நல்லது போடும்.
ப்ரோ கம்மனு ஏதோ ஒரு கனவு சரி bro. வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி எல்லாம் பேசி இருப்போம். மக்கள் இது வந்து ஒரு பேசிட்டு வரோம். வேணா நல்லது நடக்கட்டும் ப்ரோ. யாரு ப்ரோ வேண்டாம்னா நல்லது நடக்கட்டும். நம்ம நேத்து இந்த வீடியோல கரூர்ல சிஎம் பேசினதெல்லாம் பார்த்தோம். இது எங்களுடைய கருத்து. அதை வந்து நாங்க அப்படியே என்ன பேசினாரோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதுல என்ன ஓகே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல எல்லாத்தையும் சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றிகள்.